என்னடா தெரியும்? 4 பேரை பார்த்துருப்பா, பெரிய கூட்டங்கிறான். அப்படியே கூட்டம் செய்தாலும் அந்த கூட்டத்தால வெத்தலைக்கு சுண்ணாம்பு தர முடியாது. அண்ணக்காவடி பசங்கடா. அது வேற விஷயங்க. ஆனா நம்ம தூங்கும் போது தலையில கல்ல போட்டுடலாம் இல்லையா? ரொம்ப நாளா மனசுல வச்சது கொட்டிட்ட மாதிரியா? டேய், இதான் ஐடியா. ஜாக்கிரதையா இருக்கணும் மாமா. ஆனா இவன் சொல்றது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான் மாப்ள. ஊடுறது எறும்பு தானே என்று நசுக்கா விட்டோம்னா அது காதுல ஊந்து மூளை கிடைச்சிச்சுன்னு வையே. இப்ப நம்ம 2 பேருக்கு மூளை கிடையாது, அது வேற விஷயம். இருக்கிற கொஞ்சம் மூளையும் கிடைச்சிச்சுன்னா மாமா, முன்னாடி போற எறும்பு தலைய பச்சைக்குன்னு நசுக்கணும்னு வையி, பின்னாடி போற எறும்பெல்லாம் துண்டை காணா துணியை காணான்னு ஓடிடாது. அந்த வாத்தி தலையை எப்படி நசுக்கிறேன்னு பாரு. வர்றது வழியில தங்காதுங்க. ஐயா, உங்க உயிருக்கு ஆபத்து. அந்த பெரிய மனுஷன் உங்களை கொல்றதுக்கு ஆளு அனுப்பிச்சுட்டானுங்க. அவனுங்க அருவாளோட வந்துட்டு இருக்கானுங்க ஐயா. ஐயா, பின்வாசலியே தப்பிச்சு போங்கயா. போங்கயா. வாங்கடா, பின்வாசல் பக்கம் போலாம். ஏன்பா? ஐயா, இந்த பக்கம் வந்துட்டாங்க. நீங்க எங்க தப்பிச்சு போயிருங்க. நீங்க உயிரோட இருந்தா தான் நீங்க கனவெல்லாம் நிறைவேற. ஐயா, அது சரியா? வீட்டை சுத்தி வளைச்சிட்டானுங்களே, எப்படி தப்பிக்கிறது? ஐயாவை எல்லாரையும் கூட்டிட்டு வா. எங்க கூட்டிட்டு வான்னு சொல்றேன்ல. வாங்கய்யா. பாரதி, செல்வா, முத்து, இந்த கடப்பறை எடுத்து ஜன்னல் அடிங்க. நீங்களா? சரிங்க. சீக்கிரம் சீக்கிரமா, சீக்கிரம். நீங்க முதல்ல ஐயாவை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க. நான் வெடிகுண்டு பெட்டி எடுத்துட்டு வந்தேன். போங்க. எங்கடா அந்த வாத்தி? ஐயா, மாறி முத்து. எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கியா. தங்கராஜ், ஊருக்குள்ள ஒண்ணு யாரும் பாக்கலையே? இல்லைங்க, அது இல்லடா. நாம இங்க இருக்கிறது அந்த பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சா எல்லாரோட உயிருக்கு ஆபத்துடா. குண்டு வெடிச்சதுல நம்ம ஐயாவோட குடும்பமே அழிஞ்சிட்டதா அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். செல்வா, உங்க அத்தைங்க ஐயா? அத்தை ஆத்தங்கர மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு. ஏய், எரும மாதிரி ஒருத்தர் ஏத்தாப்புல போயிட்டு இருக்க. உள்ளடா அம்மா. என்னடா? செலவத்துணி விட்டு போலாம் வந்தானுங்க. குறா. செலவு துணிங்க. டேய், நான் வாங்கின அழுகாயிருமாடா. குறா. அது இல்லைங்க, காலையில அம்மா கையில செலவு துணி கொடுத்து போட்டு காசு வாங்கிட்டு போனா அன்னைக்கு பொழுதுனைக்கு சும்மா கிளுகிளுன்னு இருக்குங்க. ஏண்டா டேய், காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்றது நானு, உங்களுக்கு கிளுகிழப்பா? கழுத்தை நினைச்சு கொண்டு போறேன். அம்மா, டேய் பொண்ணா, ஏன்டா இவ்வளவு நேரம் ஆச்சு? மாமா, இவன் நல்லா துவைப்பான் தெரியுமா? அம்மா, நீ சொன்ன மாதிரியே கட்ட வளையம் போட்டிருக்கேன். எப்படி இருக்கு? ஊர்க்கண்ணே பட்டுடுண்டா. நீதான் சொன்னியா? ஆமா. சும்மாவே இவனுக்கு தொல்லை தாங்க முடியல. இப்படி விபரீத கற்பனை வளர்த்து விட்டேன்னு வையே, இந்த ஊரே நாரி போயிடும். டேய், துணி கொடுத்துட்டு போ. எதுக்கு அடிச்சீங்க? என்னடா பண்ண? துணி கொடுத்த கை அது ஒரு ஏதம் படுக்குங்க. உள்ள போ. போ. ஏய், இனிமே அழுக்கு துணி எடுக்கவோ செலவு துணி கொடுக்கவோ இந்த வீதி பக்கமே வரக்கூடாது. முடிஞ்சா சாயங்காலத்துக்குள்ள ஊரை விட்டு ஓடிடணும். இல்ல மூக்கும் இருக்காது, மூக்கு வளையம் இருக்காது. முயற்சி பண்றேன்.
செல்வா டேய் நீங்களும் உயிரோட இருக்கீங்களா? ஆமா, உங்க தாத்தா உயிரோட இருக்காரா? நீங்க அத்தைய பார்க்கணும் அவ்வளவுதானே. ஆமாடா, உங்க அத்தைய பார்க்காம என்னால இருக்க முடியல. இன்னொரு குழப்பமான குடும்பமா இருக்கே. அண்ணன் கொண்டு போறான், தம்பி காதலிக்கிறான். கடைசியில நம்ம தலைய ஊற்றானப்பா. இல்ல நம்ம யாருக்கு உதவி பண்றது? டே அந்த உதவி எனக்கு பண்றான், அவனுக்கு என்ன வேணாலும் தரேன். நீ போய் குளத்துக்கிட்ட காத்துக்கிட்டு நான் அத்தையாவா சொல்றேன் அவ்வளவுதானே. தேங்க்யூடா, நான் வரேன். இந்த டெக்கால்ட்டி வேலை தானே வேண்டாங்கிறது. நீ என்ன தூக்கி விடு. ஏன்டா கூட மரத்துல கட்டினா பள்ளிக்கூடம் இருக்கும். பள்ளிக்கூடம் வந்தா நான் படிக்கலாம். இல்ல உனக்கு புரியாது. நீ போய் குளத்துக்கிட்ட காத்துக்கிட்டு புரியுதா? என்ன முடிக்கிற? போ போ. என்னடா வா. என்ன உங்க ஆளை நான் பார்த்தேன். எப்ப பார்த்த? நீ பாக்கலனா செத்து போயிடுவானா. இப்ப நீ போகல, அவர் நீ உயிரோட பார்க்க முடியாது. எனக்கும் அவரை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எப்படிடா? உனக்கு சொந்த மொழியும் இல்ல, சொன்னா கேக்குற மொழியும் இல்ல. ஏய் வா. தாத்தா நில்லுங்க. என்னய்யா? நீங்க எங்க போறீங்க? நான் ஊர் சனங்களே பார்க்க போறேன். அத்தா உங்க தோழிய பார்க்க வந்தா. ஓஹோ, அப்படி இருக்கா? சரி சரி, வாமா. அப்பா, என் ஸ்நேகிதி வீடு வந்துருச்சு. நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்ப்பா. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. இறங்கிக்குமா? பார்த்து இருக்குமா? நல்ல 1 மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன். ஸ்நேகிதியை பார்த்துட்டு இங்கேயே வந்து நில்லு. சரிப்பா. வீடுனா பின்ன பாரதி, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில செல்வாவை பார்த்த பிறகுதான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்ன பண்றது? உங்க அண்ணனுக்கு பயந்துகிட்டு நாங்க காட்டுல தலைமறைவா இருக்கோம். அதனாலதான் நீ என்ன பார்க்க வருவியோ மாட்டியோன்னு பயந்துகிட்டு இருந்த. அது எப்படி வராம இருப்பேன்? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அது சரி, என்னை எதுக்காக இவ்வளவு உயரத்துல உட்கார வச்சிருக்கீங்க? என்ன ஆசையா பார்க்க வந்த உன்ன உயரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசை. அதான். நான் ஒண்ணும் உங்களை பார்க்க வரல, பின்ன குளிக்க வந்தேன். என்ன இறக்கி விடுங்க. சரி. அப்ப சரி. அது ஒண்ணு இல்ல சார், குளத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்தேன். சரி பெரியவங்க வர்றீங்க, ஒரு மரியாதைக்காக வணக்கம் போடலான்னு. எங்க இன்னொரு கொலுசு காணோம்? இதாப்பா. ஐயோ, என்ன சார் இப்படி பாக்குறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல சார், நான் ரொம்ப நல்லவன் சார். நான் இந்த பக்கம் குளிச்சுட்டு இருந்தேனா, இந்த பொண்ணு இந்த பக்கம் நின்று இருந்தது. நான் பார்க்கவே இல்லை சார். இதுக்கு முன்னாடி உங்க பொண்ணை பார்த்ததே இல்லை சார். இதான் உங்க பொண்ணா சார்? வணக்கம்மா. பொண்ணு உங்க ஜாடியில இருக்கு. அப்பா அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்களேன். என்ன மாதிரி இப்படி ஓடி வர்ற? அப்பா, குளத்துல குளிச்சிட்டு இருந்தேன்ல, குளிக்க போனவ எப்படியா ஓடி வர்றது? இல்லம்மா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இப்படி ஓடி வந்தீனா உனக்கு மட்டுமா சந்தோஷமா இருக்கேன்? ஊருக்கே தீபாவளியா தான் இருந்திருக்கேன். பட்டாசு வெடிச்சிருப்பானுங்களே. சரி, இப்படி அரையும் குறையுமா ஓடி வர அளவுக்கு என்ன நடந்தது? அப்பா, பெரிய மனுஷன் இருக்கா இல்லப்பா? ஐயோ, அவங்க என்ன பட்டியா நீ? இல்லப்பா, அவனுக்கு ஒரு தம்பி இருக்காருல்ல. ஆமா, அவரை நான் காதலிச்சிட்டு இருந்தேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. சரி, இவ்வளவு நாள் அவருக்கு அல்வா கொடுத்துட்டு இருந்தாருப்பா. இன்னைக்கு நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? இல்லப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருப்பா. எங்க சம்மதிச்சா? எப்படி சம்மதிச்சா? காது கொடுங்கப்பா, சொல்றேன். நம்ம போராட்டம் என்னன்னு தெரியுமா? எந்த லட்சியத்துக்காக உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த லட்சியத்துக்காக எத்தனையோ அப்பாவி மக்களை பலி கொடுத்திருக்கோம். வாழ்வா சாவான்னு ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரே தீயில் வந்து கருகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில எப்படி எப்படி உன் மனசுல அந்த ஆசை வந்துச்சு? நீ என் பொண்ணுதானா? சார், வணக்கம் சார். எங்க வந்த? உங்களை பார்த்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். என்ன எதுக்காக பார்க்க வந்த? வேற எதுக்கு வருவேன்? உங்க பொண்ணு பாரதியை பத்தி கொஞ்சம் பேசலாம் தான். உள்ள போ.
அத பத்தி பேசுற நிலைமையில இப்ப நாங்க இல்லை. உங்க பொண்ணை பத்தி பேசாம நானும் திரும்ப போறதா இல்ல. இந்த பாருப்பா, அடிதடியில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா இங்க இருக்கிற இளைஞர்கள் அப்படி இல்ல. ஆத்திரப்பட்டு அவங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி மரியாதைங்கிறது போயிடும். அடிச்சு தூக்கி எறிங்கடான்னு மறைமுகமா உங்க தொண்டர்களுக்கு ஆர்டர் போடுறீங்களா சார்? கட்சி தலைவர்கள் மாதிரி. என்னடா எங்க ஐயா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு ஒண்ணு? ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடி இருக்கோம், மறுபடியுமா? வேணாம் பிரதர், நான் அடிதடிக்கு வரல. ஏய் விடுங்கப்பா அவனை. தம்பி, இனிமே அவளை பாக்க இங்க வராத. நடந்ததெல்லாம் கனவுன்னு நினைச்சு இங்கிருந்து போயிடு. எதை கனவு நினைச்சு மறக்க சொல்றீங்க சார்? நான் படிச்சுட்டு இந்த ஊருக்கு வந்தப்போ முத பார்த்தது உங்க பொண்ணத்தான். அப்ப அவ யாருன்னு எனக்கு தெரியாது, அவ பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. அந்த கொடுமையில இருந்து விடுபடணும்னு துடிச்சிட்டு இருக்கிற உங்க துடிப்பு, போராட்டம், இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரதியோட கலங்கமில்லாத சிரிப்பு, அவளுடைய அன்பான மனசும் தான். சார் எனக்கு எவ்வளவு வசதி இருக்கு, நான் நினைச்ச எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பொண்ணை நான் மனசார விரும்புறேனே, அது பாவமா? அவதான் என்னோட உயிர் மூச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, அது பாவமா? சொல்லுங்க சார். இது எல்லாம் பாவம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா காதலிச்சவளை விட்டுட்டு ஓடி போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னால முடியாது. தம்பி, காதலுக்கு நான் எதிரி இல்லை. ஆனா காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கூடிய நிலைமையில நாங்க இல்லை. தூக்கத்துல கூட எங்க ஏக்கம் என்ன தெரியுமா? இந்த கிராமத்துக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குங்கிறது தான். புயல் அடிக்கும் போது பெரிய பெரிய மரங்களே வேரோட சாஞ்சு விழுந்துருது. சில சமயம் அந்த புயல்ல கூட அழகான சின்ன சின்ன பூக்கள் பூக்கிறது உண்டு. அது மாதிரிதான் சார் எங்க காதலும். உங்க போராட்டம்ன்ற தீயில எங்களை போட்டு பொசிக்கிறாதீங்க சார். தம்பி, பணக்காரங்களுக்கு காதல் ஒரு பொழுதுபோக்கு. அந்த வர்க்கத்துல நீ தப்பி பிறந்தவன். உனக்கு தங்கமான மனசு. ஆனா என் ஒரே மகனை தூக்கில் ஏத்தி கொன்னவன் உங்க அண்ணன். எத்தனையோ உயிர்களை கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளுவன் உங்க அண்ணன். அவனை மனுஷனாவே என்னால ஏத்துக்க முடியல. தலைய கேட்கிற கொலகார பாவி முன்னாடி தாம்பூல தட்டை எப்படிப்பா நேற்று? சார் எங்க அண்ணன் ஒரு மிருகம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அம்மா கடவுள் மாதிரி சார். அந்த கடவுளையே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்க சொல்லட்டுமா? நடக்காதத சொல்றேன். நடத்திட்டா நான் தடையா இருக்க மாட்டேன். வர சார் எங்க அம்மாவோட கையில தாம்பூல தட்டோட. அத்தே நம்ம சூப்பர். என்ன மாப்ள, மைக்கேல் ஜாக்சன் அடிச்சிருந்தவனுங்க இப்ப நேரம் வந்து எனக்கு அடிக்கிறாங்க. அப்ப அஞ்சா நாட்டி அடிங்க. நிறுத்துங்க. என்ன மாமா, எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டியா? தாரதப்பட்டோட வந்திருக்க. என்ன மாப்ள, நம்ம ஊருடைய நிரந்தர முதல்வர் நீ இருக்கும்போது நான் எலெக்ஷன் நிக்க முடியுமா? சம்மந்தம் பேச வந்திருக்கேன். மாப்ள, உன் தம்பி இருக்கான இளவல் காதல் மன்னன், அவன் என் பொண்ண சைட் அடிச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். எங்க எப்படி? தண்ணியில தான். அட நீ வேற, அவன் தண்ணியில அடிக்க மாட்டான் மாமா. உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுமா? தண்ணி இல்லைன்னா குளத்து தண்ணி இல்லையா? என் பொண்ணு குளத்துல குளிச்சிருந்திருக்கா. இவன் தண்ணிக்குள்ளேயே நீர்மூழ்கி கப்பல் மாதிரி நீந்தி வந்து கிள்ளி சம்மதம் சொல்லிட்டான். படிச்சவன் அதான் காதல வித்தியாசமா சொல்லியிருக்கான். கேட்கவே கிளுகிழுப்பா இருக்குது. நமக்கெல்லாம் அப்படி தோணும். உனக்கு தோணாதியா? நீ கற்பழிப்பு மண்ண, ரப்படி ஆளு. அவ காதல் மண்ண. இப்போ கபாடி கபாடின்னு சொல்லி பொண்ணுல செட்டப் பண்ணிடுறான். இந்த சோப்பு போட்டு ஒரு டைப்பா செட்டப் பண்ணிடுறான். இந்த தண்ணி மாட்டு இருக்குது எல்லாத்தையும் விட சூப்பர். எங்க இங்க வா. அவங்க காதல சொன்னா நீ எதுக்கு சிரிக்கிற? எல்லாம் ஒரு கிளுகிழுப்பு தான்.